இந்த புது வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தட் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடய உங்களுக்கு வந்து இந்த கிச்சனோட நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு 17 டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கிச்சனை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டிருந்த நிறைய கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களோட ட்ரீம் ஹவுஸை ட்ரீம் கிச்சனை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெனோவேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஆர்கனைசேஷன் இதில் உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எல்லாரும் கேட்டது கிச்சன் சைஸ். நான் ஒரு சில வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்காக சில விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கிச்சனோட அகலம் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட். எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸாக்ட் பாயிண்ட் மெஷர்மெண்ட்டாக நான் சொல்லலை. ஸோ ஆல்மோஸ்ட் 9 ஃபீட் அகலம். நீளம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேண்ட்ரி ஷெல்ஃப் இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருக்க ஷெல்ஃப், அந்த ஷெல்ஃப் வரைக்கும் 13 ஃபீட். ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் ஓடிஎஸோட எண்டு வரைக்கும், அதாவது இந்த செங்கல் வச்சிருக்க செவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த செவரோட எண்டு வரைக்கும் 20 ஃபீட் வரும், டைனிங் வரைக்கும். ஸோ பேண்ட்ரி ஷெல்ஃப் வரைக்கும் 13 ஃபீட், ஃபுல்லாக டைனிங்கோட சேர்த்து 20 ஃபீட். ஸோ இதுதான் வந்து கிச்சனோட சைஸ். ஸோ கிச்சனோட சைஸ்ன்னு சொல்லும் போது இந்த சைஸில் வேணும் அப்படின்னு நான் கேட்கல. எங்கள் பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் வந்தது. அண்ட் ஐ வாஸ் ஓகே வித் தட். ஸோ நாங்கள் பிளானை ஓகே பண்ணோம். ஸோ எப்போவுமே பிளாட் சைஸ் பொறுத்து நம்ம கிச்சன் சைஸ் மாறும். நம்ம எக்ஸாக்டாக இப்படி தான் பண்ணணும்னு நம்ம நினைக்க ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஷெல்ஃப் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க டவுட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம கிட்ட எவ்வளோ திங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷெல்ஃப் டிசைன் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் நிறைய டீக்ளட்டரிங் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அஸ் அ மினிமலிஸ்டாக என்கிட்ட திங்ஸுமே வந்து நான் நிறையாவே குறைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 85% ஆஃப் த திங்ஸ் நான் கிச்சனில் குறைச்சிருக்கேன். என்னோட ஐடியா என்னென்னா, லாஃப்டில் எந்த கிச்சன் திங்ஸும் இருக்கக்கூடாது. என்கிட்ட இருக்க கிச்சன் திங்ஸ் எல்லாமே கிச்சனுக்குள்ளே உபயோகப்படுத்துறது மட்டும்தான் இருக்கணும். அஸ் அ மினிமலிஸ்டாக என்னோட ஐடியா அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் குறைச்சதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஷெல்ஃப்ஸ் இருக்குது அப்படி எவ்வளோ வரும், இது பத்துமா அப்படிங்கிறத பார்த்து நான் கவுண்டர் டாப்பை வந்துட்டு பிளான் பண்ணேன். ஸோ கவுண்டர் டாப் எப்படி பிளான் பண்ணேங்கிறத இன்னொரு பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு கிச்சன் ஷெல்ஃபை வந்துட்டு நம்ம கிட்ட எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். அடுத்தது வந்து கேஸ் கனெக்ஷன் கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஷெல்ஃப்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல பேசணும். ஸோ வந்து நம்ம பொருட்கள் வைக்கிறதுக்கு இடம் வேணும்னா நம்மளோட கேஸ் கனெக்ஷன் வெளியில இருந்ததுன்னா நம்மளுக்கு உள்ள இடம் வந்து நிறையா கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம கேஸ் உள்ளே கொண்டு போனோம்னா அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். 2 சிலிண்டர் இருக்குன்னா 2 சிலிண்டர் வைக்கிறதுக்கும் நம்ம ஸ்பேஸ் வந்து பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வைக்கலாமா கூடாதா, 2 கேஸையும் ஒன்றா வைக்கலாமா கூடாதா, இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஏன் வெளியில் கொண்டு போகிறான்னு ஐடியா வந்ததுன்னா, நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி கேரளா போயிருந்தோம். அங்கே நிறைய வீட்டில், ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் வெளியில் தான் வச்சுருந்தாங்க. அது நல்ல சிஸ்டமாக எனக்கு பட்டுது. ஸோ தட் கேஸ் கனெக்ஷனை வெளில வச்சோம். இந்த சிஸ்டமை நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து இதுக்குன்னே தனி ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7,000 ஆனிச்சு இந்த பைப் லைன் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கான பைப் வச்சு தான் அதை பண்ணணும். ஸோ அதுக்கு அவ்வளோ அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். அடுத்து வந்து பேண்ட்ரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹைட்டும் அகலமும் மட்டும் தான் சொன்னேன். பேண்ட்ரி சைஸ் மெஷர் பண்ணும்போது எனக்கு ஃப்ரிட்ஜையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து கார்னரில் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் வாங்குறதா இருந்தால் பேண்ட்ரி ஷெல்ஃப் சின்னதாகும். ஸோ டபுள் டோர் வேணாம், சிங்கிள் டோர் போதும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு மிச்ச இடத்துல வந்துட்டு பேண்ட்ரி ஷெல்ஃப், என்னோட ஹைட் வந்து 5.6, அதுக்கேற்ற மாதிரி நான் நின்னா 8 அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்தோம். ஒரு 7 ஃபீட் வரைக்கும் ஹைட் இருக்கும், அப்ராக்சிமேட் ஹைட். அகலம் வந்து அப்ராக்சிமேட்டாக 4 இருக்கும், 4 ஃபீட். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பேண்ட்ரி ஷெல்ஃப் டிசைன் பண்ணோம். உள்ளுக்குள்ள இருக்க ஷெல்ஃபோட மெஷர்மெண்ட்லாம் நான் கொடுக்கல, அவங்களே தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட இருக்க கண்டெய்னர்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சிலது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சிலது மாற்றி ஆர்கனைசேஷனில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு நம்மளோட கிச்சனுக்கு என்ன பிக்கஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும். எனக்கு வந்து கிச்சனில் இருக்க பிக்கஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா வெளிச்சம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது.
ஒன்று வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்த வீட்டில் வெளிச்சமே இருக்காது கிச்சனில். என் மாமியார் வீட்டில் ஏதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் நல்லா இருக்கும் வெளிச்சம். ஸோ அதில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சது. அண்ட் ப்ளஸ் எனக்கு வீட்டுக்குள்ளேயுமே நல்லா வெளிச்சம் வரணும்னு இருந்தது. ஏன்னா வீடியோ எடுக்கிறோம். ஸோ வந்து நாங்கள் நேச்சுரல் லைட்டில் தான் எடுக்கிறோம். வேறு எந்த லைட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. சீலிங் லைட் அதை தவிர வேறு எந்த லைட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால வீட்டோட சென்டரில் ஓடிஎஸ் பிளான் பண்ணோம். ஓடிஎஸ் அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் வந்து கிச்சன் வர மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னா வாஸ்துலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களோட ரீசன் என்னன்னா வெளிச்சம் நல்லா வரும் அந்த சைடு. அதுக்காக தான் கார் பார்க்கிங்கோட ஷெட்டு கூட பாலிகார்பனேட் போட்டோம். ஓடு போடலான்னு பிளான் பண்ணிட்டு இல்லை வேணான்னு பாலிகார்பனேட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட ரெக்குவயர்மெண்ட் லைட். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவுண்டர் டாப்போட ஷேப். எனக்கு வந்து பாஸ் ஷேப்பில் கிச்சன் கவுண்டர் டாப் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அதுக்கு ரீசனும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண கிச்சன் வந்துட்டு எல் ஷேப் கவுண்டர் டாப் கொடுத்துருப்பாங்க. எல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு நாங்கள் முன்னாடி ஒரு 7-8 இயர்ஸ் பேக் ஒரு கடை வச்சுருந்தோம். அந்த கடையில் யூஸ் பண்ண டேபிளை வந்து நல்லா நீளமாக இருக்கும். கார்பெண்டர் வச்சு செஞ்ச டேபிள். அதுக்கு ஆல்மோஸ்ட் பார்க்க கவுண்டர் டாப் மாதிரியே இருக்கும். அதுதான் இன்னொரு சைடை போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சமைச்ச ஃபுட்டை வைக்கிறதுக்கு, நான் வந்து குக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ தட் கவுண்டர் டாப் பாஸ் ஷேப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெளியில் இழுக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது காரணம் என்னன்னா நான் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் இழுங்க, அந்த இடத்துல ஃபுட்டு வச்சுக்கலாம்னு நினச்சேன். பட் அந்த இடத்துல இப்போ நான் ஃபுட்டு வைக்கிறதில்ல. ஏன்னா எறும்பு வருது அங்கே. அதனால அங்கே நான் வைக்கிறதில்ல. பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அடுத்தது கடப்பாக்கல் தான் நாங்கள் கிச்சன் பண்ணியிருக்கோம். இது நிறையா பேர் கேட்டது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் கிச்சன் உள்ள ஃபுல்லாக உட்டிலே பண்ணுவாங்க. சில பேர் செமி மாடல், அதாவது கவுண்டர் டாப் வந்து போட்டுருவாங்க கான்க்ரீட் வச்சு. அது கீழே வந்து ஃபுல்லாக உட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கடப்பாக்கல்லே பண்ணோம். இது வந்து இன்ஜினியர் இன்னொரு வீட்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனாலே தான் இதை சூஸ் பண்ணோம். ஸோ உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல். நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஷின், ஏன் கடப்பாக்கல் ஒயிட் கலரில் இருக்குது? அது காரணம் என்னென்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதில் ப்ரைமர் அடித்தாங்க. ஒயிட் கலர் ப்ரைமர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் எங்கள் வீட்டில் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே கலர், கிட்டத்தட்ட ஒரு லைட் இல்லை ரொம்ப லைட் எல்லோ, அந்த கலரில் ஐவரி கலர், அந்த கலரை எக்ஸ்டீரியருக்கு அடித்த பெயிண்ட். எனக்கு எக்ஸாக்ட் கோட் அதுக்கு தெரியல. இன்ஜினியர் தான் அதை செலக்ட் பண்ணார். ஏஷியன் பெயிண்ட் தான். ஆனால் அதை வந்து போட்டிருக்காங்க. அது பெயிண்ட் கலர் போனாலும் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. ஏன்னா நம்ம டோர் போட்டிருக்கனால. ஸோ அடுத்து வந்து டைல்ஸ் ஆர் கிரானைட் ஆர் குவார்ட்ஸ் ஆர் மார்பிள் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிசைன் பண்ணோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக டாப் வரைக்கும், அதாவது லிண்டல் ஹைட் வரைக்கும் ஜென்ரலாக, அதாவது ஜன்னலோட ஹைட்டு தான் லிண்டல், அது வரைக்கும் 7 அடி வரும். அது வரைக்கும் தான் யூஸ்வலாக கவுண்டர் டாப்புக்கு டைல்ஸ் ஒட்டுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை 10 ஃபீட்டுக்கும் போட்டுருங்க, எங்கள் வீட்டோட சீலிங் வந்து 10 ஃபீட்டுக்கும் போட்டுருங்கன்னு சொன்னார். ஒரு வகையில் அதுவும் வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ரொம்ப க்ரீஸ் ஆனிச்சுன்னா க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செவத்துலையும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஏன்னா பழைய கிச்சனில் நாங்கள் செவத்தில் அந்த மழை பெஞ்ச டைமில் ஊறி போய் கொட்டுச்சு, அந்த ப்ராப்ளம் பார்த்தோம். அடுத்து கிரானைட் தான் கவுண்டர் டாப்புக்குன்னு கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டேன். குவார்ட்ஸ் எதுவும் வேணாம். ஏன்னா கிரானைட் வந்துட்டு நல்ல ஹீட்டு தாங்கும். நம்ம அவசரத்தில் காலையில் சமைக்கும் போது கண்டிப்பாக சூடாக தான் வைப்போம், ஸ்பில்லாக தான் செய்யும். பட் கிரானைட் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கும், எவர் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் கிரானைட் சூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து டோர்ஸ். டோர் மட்டும் உள்ள ஃபுல்லாக கடப்பாக்கல், வெளியில் கார்பெண்டர் வச்சு டோர்ஸ் மட்டும் பண்ணி போட்டோம். டோருக்கு வந்து வுட் வந்து மரைன் பிளைவுட் செலக்ட் பண்ணோம். வீடு ஃபுல்லாகவே நாங்கள் மரைன் பிளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூமில் இபிக்கு இது ரெண்டுக்கும் மட்டும் WPC யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மரைன் பிளைவுட்டுக்கு மேலே லேமினேட் வந்துட்டு மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து மேட் ஃபினிஷ், இதுக்கு மட்டும் கிளாஸ் ஃபினிஷ். பார்க்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் க்ளீன் பண்ணும் போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கிச்சனில் வந்து என்ன பண்ணாலும் நம்ம சமைச்சிட்டு இருக்க அந்த கையோட வைப்போம். அதுவும் அந்த கேஸ்டைன் வச்சிருக்க அந்த கபோர்ட் வந்து ரொம்ப க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆயில் தடவி தானே உள்ள வைப்போம். ஸோ அது க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து கிளாஸ் ஃபினிஷில் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் அதுக்கு கிளாஸ் ஃபினிஷ் போக சொன்னாங்க. பட் ரெண்டுமே பியூர் ஒயிட் அப்படிங்கிற லேமினேட் மைக்கா தான் சூஸ் பண்ணோம். அடுத்தது கார்னர். அந்த கார்னரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கார்னரில் வந்து ஒரு கார்னர் வந்துட்டு கடப்பாக்கல் போடலை, எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலை அடியில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா
வுட்டில் வந்து போட சொன்னோம். வுட்டில் ஒரு ஒரு சும்மா ஷெல்ஃப் மட்டும் போட்டுட்டு மேலே வந்து மிக்ஸி, அடியில் வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அப்ளைன்சஸை இந்த மாதிரி வச்சுக்க தான் பிடிக்கும். ஸோ அதனால அப்படி வச்சுருக்கேன். கிரைண்டர் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். மிக்ஸி வந்து எத்தனை வாட்டினாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப வச்சுப்பேன். வேறு எந்த அப்ளைன்ஸும் நான் யூஸ் பண்ணல. அப்படி வேறு அப்ளைன்ஸ் வாங்கினாலுமே கூட ஐடியா இல்லை. பட் வாங்கினாலுமே கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இந்த கார்னர் பிளான் பண்ணேன். இன்னொரு கார்னர் வந்து எம்டியாக தான் இருக்குது. அங்கே ஒன்று மேலே சின்னதாக ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நிறைய பேர் அது எப்படி க்ளீன் பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க. அதுக்கு எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஜஸ்ட் அதை திறந்துட்டு விளக்கமாறு போட்டால் எல்லா டஸ்ட்டும் வெளில வந்துடும். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா கஷ்டமான விஷயமா எனக்கு தெரியல. ஸோ அடுத்து நம்ம டிசைட் பண்ண வேண்டியது அப்பர் கேபினட்ஸ். நான் அப்பர் கேபினட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ரொம்ப முடிவில் இருந்தேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கும் எல்லாமே தெரியாது, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு வரதில்ல. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பென்னட் அதெல்லாம் பார்த்ததுல இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டது அப்பர் கேபினட்ஸ் ரொம்பவே க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து வெளிச்சம் நல்லா வேணும். நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நேச்சுரல் லைட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோக்கு பர்பஸ்க்காகவும் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அப்பர் கேபினெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷெல்ஃப் மட்டும் கேட்டேன். இந்த உப்பு அதெல்லாம் வைக்கிற மாதிரி. அது கூட கண்டெய்னர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கலராக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு மினிமலிசமில் அஸ்தட்டிக் பார்ட்டும் பிடிக்கும். ஸோ அஸ்தட்டிக்காக இருக்க மாதிரி ஒரே மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சேன். ஸோ பார்க்குறதுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்குது. 2 ஷெல்ஃபும் அதுவும் க்ரீஸ் ஆகுது தான், அப்பப்போ அதை க்ளீன் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ அடுத்து வந்து லைட். எவ்வளோதான் நேச்சுரல் லைட் இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டும் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். ஸோ வந்து ஒரு எல்லோ லைட் வந்துட்டு வேணும், கரெக்டாக சிங்க்குக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். இதுவும் வந்து ஒரு வீடியோவில் தான் நான் பார்த்துருந்தேன். ஒரு யூடியூப் சேனல் வீடியோ, எந்த வீடியோவில் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த ஜிங்க் மேலே போட்டிருந்தாங்க, அது அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அமேசானில் தான் அந்த லைட் சூஸ் பண்ணேன். அப்புறம் சீலிங் லைட் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சீலிங்கில் தான் கொடுத்துருக்கோம். டியூப் லைட் யூஸ் பண்ணாமல் இந்த எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 22 வாட். ஸோ 2 22 வாட் லைட் வந்து போட்டிருக்கோம். இந்த லைட் வந்துட்டு மோர் தான் எனஃபாகவே இருக்குது. ஊட்டி ஸ்கூல்லேயே ஒரு சின்ன எல்லோ லைட் இருக்கும். டைனிங் லைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை நான் கொஞ்சம் நல்ல அடுத்த வார வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் மாற்றுறது உங்களுக்கு காட்டுறேன், எந்த லைட் சேஞ்ச் பண்ணுறேன்னு. ஸோ லைட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போல்லாம் ரொம்ப பெரிய ஜிங்க் 2 இருக்கும், 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஜிங்க். அப்புறம் இல்லைன்னா வாட்டர் ஃபால் ஜிங்க் அந்த மாதிரிலாம். அது ஜிங்க்லேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. பிளாக் கலர் மெட்டீரியலில் இருக்கும், அதுக்கப்புறம் குவார்ட்ஸ்லேயே பண்ணுறாங்க, ஒயிட் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணது எவர்லாஸ்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி டு மெயின்டைன், எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது என்னோட ஐடியா, தாட். ஸோ அதனால நான் இதை செலக்ட் பண்ணேன். அதோட டிஷ்வாஷர் இருக்கனால நார்மல் சைஸ் போதும் டிசைட் பண்ணேன். வாட்டர் ஃபால் சிங்கில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ எங்கள் இன்ஜினியருமே அது இல்லை வேண்டாம், இட்ஸ் நாட் ஒர்த் இட்டுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அண்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் தனியாக ஒரு ஷார்ட்டில் நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் எல்லாருமே கண்டிப்பாக வாட்டர் பியூரிஃபையர் வைப்போம். ஸோ வாட்டர் பியூரிஃபையரும் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். வாட்டர் பியூரிஃபையர் நம்ம கீழே வைக்கிறோம், அதாவது சிங்குக்கு கீழே அண்டர் சிங்கில் வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கனெக்ஷன், ஒயர் கனெக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ். ஏன்னா கீழே வைக்கும் போது ஸ்பேஸ் நிறையா எடுக்கும், அதை டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் மேலே வைக்கிறதா இருந்தாலும் இப்போலாம் ரொம்ப எலகண்ட்டாக மேலே வைக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன கேபினெட் மாதிரி பண்ணிட்டு வைக்கிறாங்க. பட் சில ஒயர்ஸ் வெளியில் வரதான் செய்யும். யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அந்த அவுட்லெட் பைப் வந்துட்டு ஜிங்கோட இதில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது பெரிய விஷயமா எனக்கு ஒன்றும் தோணலை. 7 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வரல, நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது பெரிய இஷ்யூவாக எதுவுமே ஆகலை. ஸோ உங்களோட கன்வீனியன்ட் என்ன, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் இப்படி தான் வேணும்னு டிசைட் பண்ணனால நான் இப்படி பண்ணேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம டிஷ்வாஷர் வாங்குகிறோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 2 years முன்னாடியே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் டிஷ்வாஷர் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கட்டும் போதே டிஷ்வாஷருக்கான ஸ்பேஸ், அதுக்கான பைப் கனெக்ஷன், அதுக்கான ஒயர் கனெக்ஷன், அதுக்கும் இன்லெட் அவுட்லெட் பைப் வேணும். இது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணிக்கணும். நிறைய பேர் ரீசெண்டாக வந்த ஒரு ரூட் கமெண்ட் ஏன் ஷேர் பண்ணுறேங்கிறதையும் சொல்கிறேன். என்னென்னா 3 பேருக்கு எதுக்கு டிஷ்வாஷர் அப்படின்னு கேட்டாங்க. இவங்களே தான் 15 வருஷம் முன்னாடி எதுக்கு வாஷிங் மிஷின்னு கேட்டாங்க. ஸோ டிஷ்வாஷர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு விஷயமா மாறிடும். ட்ரஸ்ட் மீ. ஸோ உங்களுக்கு டிஷ்வாஷர் தேவைன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. நம்ம பணம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை ஆக்கிக்கிறதுக்காக வாங்குற ஒரு பொருள். ஸோ உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். இட்ஸ் பியூர்லி யுவர் சாய்ஸ். ஸோ அடுத்து வந்து சிம்னி. நிறைய பேர் நம்ம கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த சிம்னியும் தான். ஏன்னா யூஸ்வலாக மாடுலர் கிச்சனில் தான் வந்துட்டு ஃபுல்லாக டோர் போட்டிருப்பாங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சிம்னி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்களோட தாட் ஆஃப் மைண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் வச்சு நான் அதை சொல்கிறேன். சிம்னிலாம் இருக்கே, மாடுலர் கிச்சன் மாதிரி இருக்கே, அதை பார்த்தா கடப்பாக்கல் மாதிரி இல்லையே அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்னி வந்து வைக்க போகிறீங்களாங்கிறத முன்னாடி டிசைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்னி வைக்கிற சைடு வந்துட்டு பெரிய ஜன்னல் வைக்க வராமல் பார்த்துக்கோங்க. சில பேர் விண்டோவுக்கு மேலே வைக்கிற மாதிரி சிம்னிஸ்லாம் விற்கிது. பட் அது கிளீனிங்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கிரீஸ் வந்து இப்போ சிம்னி வச்சுருந்தாலும் அடுப்புக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா கிரீஸ் ஆகுது. ஸோ அது கீழே ஜன்னல் இருந்ததுன்னா அந்த ஜன்னலும் நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு சிம்னி வைக்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய அடுப்பு வச்சுருந்தாலும் 90 சென்டிமீட்டர் சிம்னி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த சென்டிமீட்டரை தப்பாக சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி பெரிய அடுப்பு வாங்கினீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் செக்ஷன், கிச்சனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் இவ்வளோ பார்த்து பண்ணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்க மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தான் செட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிக்கோங்க. எதுங்க ஒரே டைமில் நான் 6-7 மாதம் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தபோது ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல் நான் ஆர்கனைஸ் பண்ணேன். அது அப்படியே தான் இப்போ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் தான். ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஆர்கனைசேஷனில். ஸோ ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நான் எவ்வளோதான் இவ்வளோ பிளான் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பார்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக அன்கம்ஃபர்டபுளாக இப்படி பண்ணியிருக்கலாமே இருந்தது. அதனால தான் இப்போது ஆயில் கண்டெய்னருக்கு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கலாம். நான் 2 ஷெல்ஃப் காட்டினேன், ஓப்பன் ஷெல்ஃப். அது கீழே இன்னும் 2 ஷெல்ஃப் வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. பட் இப்போ அந்த இடத்துல 2 ஷெல்ஃப் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப குட்டி மேக் ஓவர் ஒன்று பண்ண போகிறேன் கிச்சனுக்கு. அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாசிபிளி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம். ஏன்னா ரொம்ப மழை பெய்யறதுனால எலக்ட்ரிஷியன் இன்னும் வரலை. அவர் வந்து தான் ட்ரில் பண்ணி கொடுக்கணும், டைல்ஸில் ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிறனால. செவர்னா என் ஹஸ்பண்டே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த குட்டி மேக் ஓவர் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் எவ்வளோ பண்ணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசியாக சொல்கிறேன், பட் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, நல்ல இன்ஜினியர், நல்ல கார்பெண்டர் சூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. நிறைய பேருக்கு அப்போ தான் போய் ரீச் ஆகும். சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.